ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அரிசி மாவு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். சுத்தம் பண்ண எள்ளு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி படபடன்னு வெடிக்கணும். அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். தீ வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப ஹையில் வச்சா கருகி போயிடும். அப்படியே எள்ளு ஆற வச்சுக்கலாம். 2 கப்பு கடையில் வாங்கின அரிசி மாவு உபயோகப்படுத்துகிறேன். நல்லா வறுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வர வரலும் வறுத்துக்கலாம். அரிசி மாவு இருக்கும் போதும் தீ மிதமாக வச்சுக்கலாம். அரிசி மாவு எடுத்து அதே கப்பில் 4 கப்பு தண்ணி, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நம்ம வறுத்த வச்ச மாவுலாம் ஜலிச்சுக்கலாம். நல்லெண்ணெய் பிடிக்கலனா நெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொதி வர ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க மாவெல்லாம் போட்டுக்கலாம். மாவு போடும்போது ஸ்டவ் வந்து கண்டிப்பாக சிம்மில் இருக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மாவு போட்டு கிண்டி விடணும். நல்லா இந்த மாதிரி களி கிண்டி நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது வெடிப்புக்கள் இல்லாத கொழுக்கட்டை வரும். அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. தீ வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நான் உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. கட்டிகள் இருந்தால் நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். எல்லா மாவையும் அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுட்டு நல்லா அமுத்தி விட்டு ஈர துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். காஞ்சி போகாமல் இருக்கணும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளெல்லாம் ஆறி இருக்கும். நல்லா கை வச்சு தேய்ச்சி அந்த கருப்பெலாம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா புடச்சிக்கலாம். புடச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம எள்ளு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். இது மிக்ஸி ஜார் நிறைய வந்துருச்சு. பாதி எள்ளு எடுத்து வச்சிடறேன். எள்ளு எடுத்த அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறேன். 1 கப்பு எள்ளுனா 1 கப்பு வெல்லம் சரியாக போகும். வெல்லம் போட்டு அரைச்சோன்னே பாருங்கள் இப்படி இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதே போல் மிச்சம் இருக்க எள்ளையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மாவு வந்து காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கு பாருங்கள். ஈர துணி போட்டனால கை கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் பிடிக்கணும், நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். மாவு எடுக்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கலாம். உருட்டும்போது நல்லாயிருக்கும். வெண்ணெய் மாதிரி இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஒரு கப்பு மாதிரி செய்துக்கலாம். நல்லா சன்னமாக செய்துக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது பூரணம் நிறைய இருக்கும். மாவு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப தப்பமாக இருந்தால் நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பூரணம் வச்சுக்கலாம். மாவு கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம்னா பூரணம் கொஞ்சம் அதிகமாக பிடிக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ விடுமுறை நாட்கள்ன்றனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே செய்து கொடுத்தா ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்று கூட பிடிச்சு காமிக்கிறேன். அதே போல் கப்பு செய்து உள்ளார பூரணம் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் எள்ளு பூரணம் வச்சுக்கலாம். நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். உங்களுக்கு வெள்ளை எள்ளு பிடிக்குன்னா அது கூட வச்சுக்கலாம். அதே போல் மூடிக்கலாம். அவ்வளோதான். இந்த வேலை செய்யும்போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிடலாம். நல்லா தண்ணி கொதிச்சப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை வேக வைக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ கொழுக்கட்டை வச்சுட்டு அப்படியே எடுத்து மூடி வச்சிடலாம். ஒரு 13 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.